வெல்கம் டு ஹோம்மேட் ரெசிபீஸ் தமிழ். இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோறு கூட மட்டும் இல்லாமல் எல்லா வகையான டிஃபன் கூடையும் வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு டேஸ்டியான கிராமத்து மீன் குழம்பு ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் இறால் மீன் போட்டு பண்ண போகிறோம். இறால் மீன் போட்டு வறுத்தரைச்ச மீன் கறி ரெசிபி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மத்தியான சோறு கூட வைக்கக்கூடிய இந்த மீன் குழம்பு ஒன்று இருந்தாலே நமக்கு நைட்டு டின்னருக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சூப்பரான ஒரு சைட் டிஷ் இதுவே போதுமானதாக இருக்கும். இப்போ இந்த டேஸ்டியான மீன் குழம்பு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த மீன் கறி வைக்கிறதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு இறால் மீனை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இறால் மீன் போட்டு தான் இந்த கறி வைக்கணும்னு எந்த கட்டாயமும் இல்லை. நல்ல நெய் இருக்கக்கூடிய சாலை மீன், சூரை மீன் எல்லாம் போட்டு இந்த வறுத்தரைச்ச மீன் கறி வச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். கறி பார்க்குறதுக்கு எண்ணெய் பிரிஞ்சு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த வறுத்தரைச்ச மீன் கறிக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது காய்கறி போட்டால் தான் கறி இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்னைக்கு ஒரு பெரிய கத்திரிக்காயும் 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கறிவேப்பிலை, ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இந்த கத்திரிக்காய்க்கு பதிலாக முருங்கைக்காய் சேர்க்கலாம், வெண்டைக்காய் சேர்க்கலாம். இல்லைன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெண்டைக்காய் 3மே சேர்த்து, அதாவது கரெக்டான அளவில் சேர்த்து இந்த குழம்பு ரெடி பண்ணினா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மீன் கறி வைக்கிறதுக்கு 1 மூடி அளவுக்கு துருவின தேங்காவை எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக இந்த மீன் குழம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் இந்த மீன் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வறுத்தெடுக்கலாம். ஒரு ஃப்ரை பேனை ஸ்டவ்வில் வச்சு இதில் நம்ம துருவி வச்சுருந்த இந்த 1 மூடி துருவின தேங்காவையும் இந்த ஃப்ரை பேனில் சேர்த்து, இது கூட 1½ டீஸ்பூன் போல் மஞ்சள் தூளும் சேர்த்து, 2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், எல்லாமே நாம் முழுசாக தான் சேர்க்க போகிறோம். 2 டீஸ்பூன் நல்ல மிளகு, 4 டீஸ்பூன் கொத்தமல்லி, 10 போல் சின்ன வெங்காயம், இது கூட கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வறுத்தெடுக்க போகிறோம். தேங்காயும் மசாலா பொருட்களும் வறுக்கும் போதே இது கூட வத்தல் மிளகாயும் சேர்த்து தான் வறுக்கணும். 7-8 போல் வத்தல் மிளகாய் இது கூட சேர்க்கலாம். இந்த வத்தல் மிளகாய் நம்மளோட காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்தா போதும். இனி இந்த தேங்காவையும் மசாலா பொருட்களையும் மிதமான தீயில வச்சு நல்ல மணக்க நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் வரை வறுத்தெடுக்கலாம். சீக்கிரமாக வேகட்டுமேனு ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்தீங்கன்னா இந்த தேங்காய் சீக்கிரமாக தீஞ்சு போயிடும். அப்புறமா இந்த மீன் குழம்பு சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக மிதமான தீயில வச்சு தான் வறுத்தெடுக்கணும். இந்த அளவுக்கு வறுப்பட்டதும் கடைசி அதில் 2 டீஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் சேர்த்து ஒரு தடவை வறுத்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி அப்படியே வைக்கலாம். இனி இந்த ஃப்ரை பேனில் இருக்கக்கூடிய சூடுலேயே கொஞ்சம் கூட இந்த தேங்காய் வெந்துடும். கடைசி இதில் நாம் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்கும்போது இந்த மசாலா இன்னும் நல்ல மணமாக இருக்கும். அரைச்ச பிறகு இந்த அரைப்பும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இனி இந்த தேங்காயும் மசாலாவும் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் இந்த மசாலாவை சேர்த்து தண்ணி சேர்க்காம ஒரு தடவை நல்லா பொடிச்செடுக்கலாம். நல்லா பொடிச்சதுக்கு அப்புறமா இனி இது கூட தண்ணி சேர்த்து அரைச்செடுக்க போகிறோம். இனி புளி பேஸ்ட் எல்லாம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த அரைப்பு கூடவே சேர்த்து நம்ம அரைச்செடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை நம்ம தண்ணியில் கரைச்செடுத்து அரைக்கும் போதும், இல்லைன்னா இந்த அரைப்பு அரைச்சதுக்கு அப்புறமாவும் சேர்த்தா போதும். இனி இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்செடுக்கலாம். இந்த அளவுக்கு நல்ல நைஸாக அரைச்செடுத்து ஒரு மண் சட்டியில் இந்த அரைப்பை சேர்க்கலாம். புளி பேஸ்ட்டு சேர்க்காதவங்க இந்த அரைப்பை மண் சட்டியில் சேர்க்கும்போது புளிக்கரைசலை சேர்த்தா போதும். இனி இந்த மீன் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு இப்போவே உப்பும் சேர்த்து கலக்கி, உப்பு புளியெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இந்த டைமில் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு ஸ்டவ்வில் வச்சு வேக விடலாம். இந்த மீன் கறி வைக்கிறதுக்கான அரைப்பு ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் அதே சமயம் நல்ல திக்காகவும் இல்லாமல் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும். இப்படி இருந்தால் தான் நம்ம இனி காய்கறியெல்லாம் போட்டு கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா மீனும் போட்டு கொதிக்க விடுவோம். அப்போவே இந்த மீன் குழம்பு திக்காயிடும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா இன்னும் திக்காயிடும். அதனால் கரெக்டான அளவில் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க விடலாம். ஃபஸ்ட் இந்த அரைப்பை நல்லா கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம இதில் காய்கறி சேர்க்க போகிறோம். இனி இந்த மண் சட்டியை ஸ்டவ்வில் வச்சு மூடி போட்டு இந்த அரைப்பை ஒரு தடவை கொதிக்க விடலாம்.
ஒரு கொதி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கத்திரிக்காவை சேர்த்து வேக விடணும். இப்போ இந்த அரைப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை கொதி வந்தாச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்த இந்த கத்திரிக்காவை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து இந்த அரைப்பு கூட சேர்த்து கொஞ்ச நேரம் வேக விடலாம். கத்திரிக்காய் பாதி வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இதில் மீன் சேர்க்கணும். அப்போ தான் இந்த மீன் குழம்பும் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும். இது எல்லா மீனுக்கும் கிடையாது. சூரை மீனில் இந்த கறி வைக்க போகிறீங்கன்னா காய்கறி சேர்க்கும் போதே மீனையும் சேர்த்துடணும். ஏன்னா இந்த சூரை மீன் வெந்து கிடைக்க ரொம்ப டைம் எடுக்கும். இந்த இறால் மீனில் நம்ம இந்த கறி ரெடி பண்ண போகிறதுனால ஃபஸ்ட்டு கத்திரிக்காயை சேர்த்துட்டு கத்திரிக்காய் பாதி வெந்ததுக்கு அப்புறமா தான் மீன் சேர்க்க போகிறோம். ஏன்னா இந்த இறால் மீனை நம்ம கறியில் போட்டு ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. ரொம்ப நேரம் வேக வச்சோன்னா இந்த மீன் ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும். ஆனால் சீக்கிரமாக வேகக்கூடிய மீனை எல்லாம் காய்கறி சேர்த்து பாதி வெந்ததுக்கு அப்புறமா தான் மீனை சேர்க்கணும். அப்போ தான் நமக்கு இந்த காய்கறியும் மீனும் ஒரே அளவில் வெந்து கிடைக்கும். இப்போ இந்த கழுவி வச்ச எல்லா இறால் மீனையும் இந்த டைமில் நம்ம சேர்த்து கலந்து விட்டுட்டு கடைசி அதில் ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டு இது கூட 2 பச்சை மிளகாயும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலையும் சேர்த்து இந்த கறியை நல்லா கொதிக்க விடலாம். அரைப்பு சேர்த்து இந்த மண் சட்டி நம்ம ஸ்டவ்வில் வச்சதுல இருந்து இந்த மீன் சேர்த்து இந்த கறி நல்லா கொதி வாரது வரைக்கும் தீ ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். தீயை ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மீனும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கொதி வந்ததும் தீயை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மூடியை கொஞ்சம் இடம் இருக்கிறது மாதிரி மூடி போட்டு அப்படியே வேக விடணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா தீயை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சாதான் இந்த குழம்புல எண்ணெய் பிரிஞ்சு இந்த குழம்பும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மீனும் சேர்த்து இந்த குழம்பு நல்லா கொதிக்க தொடங்கினதும் 1/2 டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்க்கலாம். வெந்தயம் சேர்த்திங்கன்னா இந்த மீன் குழம்பு இன்னும் நல்ல மணமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா வெந்தயத்தை வறுத்து பொடிச்சு வச்சு அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் வெந்தய பவுட்ரு சேர்த்தா கூட இந்த மீன் கறி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல கொதி வந்ததுக்கப்புறமா தீயை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் வேக விட்டுருந்தோம். இப்போ இந்த மீன் கரெக்டாக வெந்தாச்சு. இனி இந்த மூடியை ஃபுல்லாகவே மூடி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த மீன் கறியை அப்படியே வைக்கலாம். இந்த வறுத்தரைச்ச மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் நம்ம சூடாக எடுத்து சாப்பிடுவதை விட இந்த மண் சட்டியில் அந்த குழம்பு அப்படியே வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுத்து சாப்பிட்டோன்னா இந்த குழம்பு இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம அடுத்த நாள் எடுத்து சாப்பிட்டா கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்னும் எண்ணெய் பிரிஞ்சு பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் சூடாக இருக்கும்போதே மூடியை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னா இன்னும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த குழம்பு இன்னும் நல்ல திக்காயிடும். நல்ல நெய் இருக்கக்கூடிய மீன் வாங்கும்போது இதே போல் வறுத்தரைச்ச மீன் குழம்பு நம்ம வச்சிட்டோம்னா சோறு கூட மட்டும் இல்லாமல் எல்லா வகையான டிஃபன் கூடையும் வச்சு சாப்பிட முடியும். முக்கியமாக இதில் மாவு பலகாரங்கள் கூட வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது ஒரட்டி, இடியாப்பம், புட்டு, ஆப்பம் இந்த மாதிரியான எல்லா டிஃபனுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்டா கூட நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் முஸ்லீம்ஸ் பண்ணக்கூடிய ஸ்பெஷல் மீன் கறினே சொல்லலாம். அவ்வளோதான். நல்ல டேஸ்டியான இறால் மீனும் கத்திரிக்காயும் சேர்த்து நல்ல மணக்க ஒரு கிராமத்து மீன் குழம்பும் ரெடி பண்ணிட்டோம். இந்த வறுத்தரைச்ச மீன் குழம்பு ரெசிபி நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கும். இருந்தாலும் நிறைய பேருக்கு தெரியாமலும் இருக்கும். தெரியாதவங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.